கரத்தில் ஒப்படைப்போம். இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கவும் அவர்களின் உழைப்பால் எம் சமுதாயம் முன்னேறவும் குடும்ப வாழ்வு சிறக்கவும் இறைவரம் வேண்டி தொடரும் வழியில் குருவுடன் இணைந்து கொள்வோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர். உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் பேறு பெற்றவர், உமக்கு நிலம் உண்டாகும். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைக்கு வைகாசி மாதம் மாதம் 1ஆம் தேதி இன்றைக்கு அகில உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. கத்தோலிக்க திருச்சபையிலே தொழிலாளிகளின் பாதுகாவலராக இருக்கின்ற புனித சூசையப்பருடைய விழாவை நாங்கள் இன்றைய கொண்டாடுகின்றோம். நீதிமானாக இருந்தார். தன்னிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே அவர் பிரமாணிக்கமாக இருந்தார். அதனூடாக முன்னுதாரணமான ஒரு தொழிலாளியாகவும் முன்னுதாரணமான ஒரு குடும்பமாகவும் சூசையப்பருடைய தலைமையிலே குடும்பம் வாழ்ந்தது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீதிமானாக ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்று அவர் தருகின்ற பணிகளிலே பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட கொண்டாடுவோம். இன்னும் எங்கள் பங்கிலே இருக்கின்ற எல்லா தொழிலாளிகளுக்காக சிறப்பாக கடலிலே தொழில் புரிகின்ற ஒவ்வொரு தொழிலாளிகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்படைத்து நீதியோடு உண்மையோடு இவர்கள் தங்களுடைய தொழிலை செய்து தங்கள் வாழ்வையும் எங்களுடைய கிராமத்தையும் சிறப்புற செய்ய வேண்டும் என்று கொண்டாடி திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் ஞானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்து காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக் கொள்ளவும் அருள்வீரா. மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்வீர்கள் என உணர்ந்து பிரமாணம் செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் குலசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 14 தொடங்கி 15 மற்றும் 17, 23 தொடங்கி 24 ஈறாக. சகோதர சகோதரிகளே, அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காக செய்வீர்கள் என உணர்ந்து உடமாறச் செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பெறு அருளுவார் என்பது தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடலுக்கு பல்லவியாக ஆண்டவரை நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழிகாலமாய் தோன்றும் இறைவன் ஊழிகாலமாய் உள்ள இறைவன் நீரே. ஊழிகாலமாய் உள்ள இறைவன் மானிடரை மீண்டும் உறுதியாகுங்கள் என்கின்றேன். ஏனெனில் 1000 ஆண்டுகளும் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. எங்கள் வாழ்நாட்களை காணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும்.
எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். உம்மடியார் மீதும் செயலும் அவர்தம் மைந்தர் மீதும் அது மாட்சியும் விளங்கச் செய்யும். உம்மடியார் மீதும் செயலும் அவர்தம் மைந்தர் மீதும் அது மாட்சியும் விளங்கச் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரை போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கிறார். இறைவனே நம் மீட்பு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 22 தொடக்கம் 25 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, என் பேரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இயேசு தம் சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, மே மாதம் 1ஆம் தேதி நாங்கள் தொழிலாளர் தினமாக அனுஷ்டிக்கின்றோம். அதைவிட இந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாக, திரு அவையின் பாதுகாப்பாக, தந்தையர்களின் பாதுகாவலராக இருக்கின்ற எங்களுடைய புனித யோசேப்பை நாங்கள் இன்றைய நாளிலே நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். யோசேப்பு ஒரு நீதிமானாக, நேர்மையாளனாக தன்னுடைய பணிகளை, தன்னுடைய தொழிலை, தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பை பிரமாணிக்கத்தோடு செய்த ஒரு நல்ல தந்தையாக அவர் கருதப்படுகிறதுனாலே இன்றைய நாளிலே தொழிலாளர் தினமாகிய இன்று நாங்கள் அவரை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்விலே நிறைவை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய எங்களுடைய தொழில் எங்களுக்கு உதவி செய்கிறது. நாங்கள் உழைக்கின்ற மனிதராக வாழ வேண்டும் என்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாக இருக்கின்றது. இந்த தொழிலாளர்களை மேன்மைப்படுத்துவதும் அவர்களுடைய தொழிலை அங்கே உயர்வாக கருதுவதும் இந்த உலகத்திலே ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. என்று சொன்னால் 19ஆம் நூற்றாண்டு வரை இந்த தொழிலாளர்கள் அடிமைகளாக கருதப்பட்ட ஒரு நிலை இந்த உலகத்திலே இருந்து வந்தது. தொழில் செய்கிறவர்கள் அடிமைகளாகவும், முதலாளி வர்க்கத்தினர்கள் அவர்கள் தலைமைத்துவத்துக்குள்ளே வாழ்ந்ததாகவும், அதிகாரத்திலே அவர்கள் நிலைத்து நின்றதாகவும், அந்த அதிகாரத்திற்குள்ளே இருந்த தொழிலாளர்கள் அடிமைகளாக வாழ்ந்ததாகவும் இந்த 19ஆம் நூற்றாண்டு வரை இருந்த காலப்பகுதி ஒரு கொடூரமான காலப்பகுதியாக இருந்து வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதன் பிற்பாடுதான் 12ஆம் பத்திநாதர் இந்த தொழிலாளர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர்கள் உலகில் சிறந்தவர்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்விலே முயற்சி செய்து கொண்டு வாழுகின்றார்கள், உழைப்பை நோக்கி வாழுகின்றார்கள் என்ற அந்த அடிப்படை மேன்மையை இந்த உலகுக்கு கொடுக்கும் பொருட்டு 12ஆம் பத்திநாதர் காலத்தில் இருந்த எங்களுடைய திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் இந்த மே மாதம் 1ஆம் தேதியை தொழிலாளர்களுடைய தினமாக அதை எங்களுடைய புனிதர் யோசேப்புக்கு அங்கே கொடுத்து, அங்கே அவரை மேன்மைப்படுத்தி தொழிலை மேன்மைப்படுத்துகிற ஒரு தினமாக கொடுத்து நின்றார். அன்பானவர்களே, இந்த தொழில் உழைப்பு என்று சொல்லி நாங்கள் திருவிவிலியத்திலே பார்க்கிற பொழுது 2 விதமான விடயங்களை பார்க்கலாம். ஒன்று, இந்த தொழில் ஒரு சாபமாக திருவிவிலியத்திலே கருதப்படுகிறது. இந்த ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தினாலே அவர்கள் நிலத்தில் நெற்றி வியர்வை சிந்தி உழைத்து உங்களுடைய உணவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சாபமாக இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இரண்டாவதாக இந்த உழைப்பு என்பது ஆண்டவரின் விருப்பமான ஒரு விடயமாக, உழைக்க மனமில்லாதவர்கள் உண்ணலாகாது என்று சொல்லி ஆண்டவர் உழைப்புக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்விலே ஏதோ ஒரு விடயம் தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை, அந்த உழைப்பை அவர் வாழ வேண்டும், உழைத்து வாழ வேண்டும் என்பதை கடவுள் விரும்புவதாக சொல்லி தருகிறார். இந்த விடயங்களிலே 2வது விடயம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் விரும்பி உழைப்பவர்களாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும். ஒரு முறை ஒரு வெறுப்பும் ஒரு வெட்டுக்கிளியும் நண்பர்களாக இருந்தார்கள். அப்படி அவர்கள் இருந்த பொழுது இந்த வெட்டுக்கிளி எறும்பை பார்த்து சொல்லலாம், நீ இந்த உலகத்திலே பலவற்றை பற்றி கலங்குகிறாய், நீ என்னுடைய உணவை சேகரிக்கிறாய், அவற்றை பாதுகாக்கிறாய், அவற்றுக்கு வரம்பு கட்டி அவரை எதிர்காலத்துக்காக சேமிக்கிறாய். ஆனால் என்னை பார், நான் எங்கே இருக்கின்றேனோ அங்கெல்லாம் எனக்கு உணவு கிடைக்கின்றது, நான் சென்ற இடமெல்லாம் அவற்றை பெற்றுக் கொள்கின்றேன், நான் மகிழ்ச்சியாக வாழ்கின்றேன், என்னை போல நீ வாழ் என்று சொல்லி இந்த எறும்புக்கு அவர் வெட்டுக்கிளி சொல்றார். அப்பொழுது அந்த எறும்பு அமைதியாக கேட்டுவிட்டு சென்றுதான். பல நாட்களுக்கு பின் ஒரு அடை மழை
காற்று, புயல் போன்ற இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு அந்த காலங்களிலே வாழ்ந்தது. ஆனால் அந்த வெட்டுக்கிளிக்கு உணவு இல்லாமல் பல துன்பங்களை, துயரங்களை அந்த அனர்த்த காலங்களிலே அது சந்தித்து இறந்து போகலாம். இந்த எறும்பு தன்னுடைய வாழ்விலே பெற்றுக்கொண்ட அந்த நன்மைத்தனத்திற்கு அதன் உழைப்பு காரணமாக இருந்ததை ஒரு சிறிய சம்பவம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, உழைப்பு என்பது நாங்கள் எதிர்காலத்துக்காக சேமிப்பது அல்ல, மாறாக எங்களுடைய வாழ்விலே கடவுளுக்கு நெருக்கமாக இருப்பதன் அடையாளமாகவும் உழைப்பு எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. பொதுவாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இந்த கடற்தொழிலை நாங்கள் நம்பி வாழுகின்றோம். இந்த கடற்தொழிலை நாங்கள் எவ்வளவு தூரம் பிரமாணிக்கத்தோடு செய்கிறோம் என்பது ஒரு தரப்பட்ட ஒரு அழைப்பு சிந்தனையாக இருக்கின்றது. நாங்கள் பெரும்பாலானவர்கள் கடற்தொழிலை சேர்ந்தவர்கள், கடற்தொழிலை நாங்கள் செய்கின்ற மனிதர்கள். இந்த தொழிலை நாங்கள் எங்களுடைய உழைப்பாக, எங்களுடைய உயர்வாக, எங்களுடைய மேன்மையாக, எங்களுக்கு தரப்பட்ட ஒரு அழைப்பாக நாங்கள் கொண்டு அதன் மேன்மையை இந்த உலகத்திலே கொடுக்கிற பொழுதுதான் நாங்கள் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய உழைப்பை, அதன் மேன்மையை அறியாமல் தாந்தோன்றித்தனமாக அந்த உழைப்பை நாங்கள் செய்கிறோம், அல்லது அந்த உழைப்புக்கு, அந்த தொழிலுக்கு நாங்கள் ஈடு கொடுக்காத மனிதர்களாக, நேர்மையான மனத்தோடு அதை செய்யாத மனிதர்களாக நாங்கள் வாழுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் கடவுளுக்கு எதிரானவர்களாக அந்த உழைப்பை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உறுதியாகின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, எந்த தொழிலை நாங்கள் செய்தாலும் அந்த தொழிலே ஒரு நேர்மை, உண்மை, பிரமாணிக்கம் போன்ற நல்ல பண்புகள் அந்த தொழிலில் இருக்கிற பொழுது அது கடவுளுக்கு நெருக்கமான ஒரு தொழிலாக, கடவுள் விரும்பிய ஒரு விடயமாக மாறுகிறது. இதுதான் எங்களுடைய புனிதர் இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித யோசேப். அவர் தன்னுடைய நேர்மையோடு வாழ்ந்த ஒரு மனிதனாக, நல்ல தந்தையாக இருக்கின்றார். அவர் இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாக இருந்தது மட்டுமல்ல, அந்த குடும்பத்திலே ஒரு நேர்மையான ஒரு மனிதனாக வாழ்ந்ததுதான் இன்று வரை அவரை நாங்கள் திரு அவையின் பாதுகாவலராக, தொழிலாளர்களின் தந்தையாக, தந்தையர்களின் பாதுகாவலராக நாங்கள் கொண்டு வாழுகின்றோம். ஆகவே அன்பான சகோதரர்களே, எந்த தொழில் செய்தாலும் நேர்மையோடு நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்விலே அந்த நேர்மை, உண்மை போன்ற நல்ல பண்புகளை எங்களுடைய தொழிலுக்குள்ளே நாங்கள் கொடுக்கிற போது கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இல்லைன்னு சொன்னால் சில சமயங்களில் நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் நல்ல பணக்காரராக இருப்போம், எங்களுடைய தொழிலில் நாங்கள் நல்ல நிறைவை கண்டிருப்போம், எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் ஒரு சிறந்த மனிதர்களாக இருப்போம், பணம் படைத்தவர்களாக இருப்போம், எங்களுடைய உழைப்பினாலே நாங்கள் உயர்ந்தவர்களாக இருப்போம். ஆனால் எங்களுடைய அந்த உழைப்புக்கும் எங்களுடைய வாழ்வுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களுடைய வாழ்விலே நேர்மையாக அந்த உழைப்பை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, அந்த பணத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய வாழ்விலே அந்த உயர்வை நான் கண்டுகொள்ளவில்லை, அந்த உயர்வுக்குள்ளே நேர்மை இல்லை என்று சொன்னால் ஒரு நாளும் அந்த உழைப்பு நிலைப்பாய், ஒரு நிலையாய் அமைந்து விடாது. ஏதோ ஒரு இடத்துல கடவுள் பிச்சு எடுக்க வைத்து விடுவது. அதை நாங்கள் கவனமாக எங்களுடைய வாழ்வில் இருக்க வேண்டும். நேர்மையாக உழைக்கிறவன் ஒரு நாளும் கடவுளால் கைவிடப்பட மாட்டான். ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை நம்மளுடைய பாதத்தில் எடுத்து சொல்லி கொண்டாடிக்கொள்வோம். நானே நல்லாயிர மொழிந்த சேவனை திருவரையில் பணியாளர்களை நிறைவாக ஆசீர்வதித்தரும். அவர்கள் எங்களுக்கும் அன்று நிலைத்திருந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றவும், தமது மந்தைகளை நீதியின் பாதையில் வழிநடத்தவும் செல்லவும் தேவையான அருளை நிறைவாக பொருளல்ல வேண்டும் என்று இறைவாவும் மன்றாடுகின்றோம். பாதுகாப்பும் பரம்பரமான இறைவா, தொழிலாளர்களின் தினமாகிய இன்றைய நாளிலே அனைத்து தொழிலாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும்.
அன்னை மரியாளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கும் பாதுகாவலாக இருந்ததைப் போன்று தொழிலாளர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் பாதுகாத்து நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இன்றைய நாளிலே புனித சூசியப்பருக்கு விழா எடுத்து அவரை மகிமைப்படுத்தும் நாம் உண்மை, நீதி, நேர்மை போன்ற பண்புகள் எம்முடையே உருவாக தயபுரிய வேண்டும் என்று இறைவா கருணை தெய்வமே இறைவா கடத்தொழிலை நம்பி வாழும் எம் கடத்தொழிலாளர்களை கருணைக்கண் கொண்டு பாரும். கடலில் ஏற்பட்டும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்படாமல் இருக்கவும் கடல் வளம் சிறக்கவும் எம் குடும்பங்கள் வளமுடன் வாழவும் தயபுரிய வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். தொழில் வளம் இல்லாமல் துன்பப்படுகிறவர்களுக்காகவும் கடல் வளத்தை நம்பி வாழ்கிறவர்களுக்கு தீமைகளினாலே நாம் பாதிக்கப்படுகின்றதை கண்ணோக்க வேண்டும் என்றாகுவோம். எல்லாம் வல்ல தந்தையே, பிள்ளைகளுக்குரிய அன்போடு நாங்கள் முறைப்படுத்தி சொன்ன இந்த மன்றாட்டுகளையும் என்னும் உள்ளங்களில் இருக்கிற எல்லா தேவைகளையும் நமக்கு சித்தமானால் வாழ்க்கையிலே நிறைவேற்றி எழ வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். அனைத்துக்கும் ஊற்றாகிய இறைவா, உன்னை யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் மதுமாண்புக்காக கொண்டாடுவோம். எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு காணிக்கைகள் பாதுகாவலை இருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் உம்மிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உன்னை யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க பொருளை சாற்றியுமை ஏற்றி போற்றுவது ஐயாவே தௌதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் அன்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகி அவரை கடவுளின் தாயாகி கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவினுள்ளதால் அந்த அன்னை கருத்தரித்து நம்முடைய ஒரே திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ளபடியாளர் அவரை மது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். வீசு பலியாக மதுவேன்மைவானவர் போகின்றனர். தலைமை தாங்குவோர்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமண் நடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் ஆற்றிலும் சேராபீங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடி சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தை மடத்து மண்டபமாக்கி நன்றி கூறி தந்துடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்னன் ஒளியம் புரிய தாழ்ந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மம்மோடும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமா திரு அவை நினைவு கொண்டரணும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ
எங்களாய ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகியவரோடும் உமாதிரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. முன்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்விலே இறைவனாலே தரப்பட்டிருக்கும் எங்கள் தொழில்களை மதிக்கவும், கடின உழைப்பினாலே எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வாழ்வையும் சிறப்பாகிக் கொள்ள இறைவனே எங்களுக்கு பலமாக அமைய வேண்டும் என்று கொண்டாடி தந்தை பார்த்து சொல்லிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அன்று நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் தமிழ்பெறாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அளித்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் மதுர அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மதுரவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் எல்லோரும் பெரு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்கிறது எனக்கு ஆன்மா நலமடையும்.
சோதரங்களே, மே மாதம் 1ஆம் தேதி சர்வதேச ரீதியாக தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகின்றார்கள். குறிப்பிட்டது போல 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டுள்ள தொழிலாளர் புரட்சியினாலே தான் தொழிலாளர்களுக்குரிய உரிமைகளும் தொழிலாளர்களுக்குரிய சிறப்பும் அடையாளப்படுத்தப்பட்டது. ஐக்கிய நாடு சபையினாலே தொழிலாளர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுவதற்கு காரணம் தொழிலாளர்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், தொழிலாளர்களுடைய நேரங்கள் பண்ணப்பட வேண்டும், தொழிலாளர்களுடைய ஓய்வூதியம் எதிர்காலம் பண்ணப்பட வேண்டும். இப்படியாக பல விஷயங்களை கருத்திலே கொண்டு இந்த நாள் உலகளாவிய ரீதியிலே ஐக்கிய நாடு சபையினாலே தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டது. அதை கருத்திலே கொண்டு அன்னியாம் திருச்சபை தொழிலாளர்களுடைய பாதுகாவல் ஆகியப்பட்ட ஜோசப்பினுடைய நாளாக இந்த நாளை அறிமுகப்படுத்தி கொண்டாடி வருகின்றோம். ஆகவே இந்த நாளிலே தொழிலாளர்களாக இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த குறிப்பாக நம்முடைய பங்கில் இருக்கின்ற எல்லாருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் எல்லோரும் ஏதோ விதத்திலே தொழில் புரிகிறவர்களாக தான் இருக்கின்றோம். கடலில் போய் தொழில் புரிகிறது மட்டுமல்ல, வீட்டிலே குசினியிலே சமைக்கிறவர்களும் அம்மாவும் தொழில் தான் செய்கின்றார். எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்கின்ற தொழில் தான் எங்களை வளர்க்கின்றது. தாயினுடைய ஊட்டமான தொழிலும் தந்தையினுடைய பொறுப்புணர்வு உள்ள தொழிலும் குடும்பங்களை சிறப்பாக்குகின்றது. அவர் பிள்ளையை பெற்று வளர்ப்பதே ஒரு பெரிய வாழ்வின் தொழிலாகவே அமைகின்றது. அவை இந்த இறைவனாலே தரப்பட்டிருக்கின்ற எல்லா விதமான அழைப்பிலேயும் எல்லோருக்கும் பொதுவாக இருப்பது இந்த எங்களிடம் இருக்கின்றவைகளை சரியான முறையிலே பேணி பாதுகாத்து வருகின்ற ஒரு உழைப்பு. அந்த வகையில் எல்லோருமே தொழில் புரிகின்றவர்களாகத்தான் இருக்கணும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து உழைக்கின்ற பொழுதுதான் குடும்பங்களை சிறப்பாக கொள்ள முடியும். அந்த வகையில் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அவைகளிலே சொன்னது போல எல்லா தொழிலாளிகளும் பொறுப்புணர்வு உள்ளவர்களாக, நீதியானவர்களாக, உண்மைத்தன்மை உள்ளவர்களாக தொழில் புரிகின்ற துறந்தங்களுக்குள்ளே வருவார்கள். இந்த காலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், பணம்தான் முக்கியமானதாக மாறும், வருமானம் தான் முக்கியமானது. என்ன முறையிலாக எங்களுக்கு தேவையான வருமானத்தை ஈட்டி கொண்டால் காரணம் என்ற நோக்கம் பலருடைய இருக்குது. அது நீதியானது அல்ல, அது இறைவனுக்கு ஏற்புடையது அல்ல. உண்மையான முறையில் நீதியான முறையிலே சமூகத்தை எந்த விதமான பாதிப்புகளுக்கும் உள்ளாகாத வகையிலே எங்களுடைய தொழிலை செய்வதுதான் எங்களுடைய அழைப்பு. ஆகவே எங்களுடைய மூதாதையர்கள் கடலிலே பெரும்பாடுபட்டு கடலோடு போராடி வருமானத்தை பெற்றுக் கொண்டவர்கள். இந்த நாட்களிலே நாங்கள் அமைதியாக இருந்து கஷ்டப்படாமல் இருந்து தொழில் புரிந்து சிறப்படைய வேண்டும் என்று விரும்புகிறோம். அது இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கா. நாங்கள் கஷ்டப்பட்டு தொழில் புரிந்து பல விதமான வேதனைகளுக்குள்ளாலே சேர்க்கின்ற பணம் தான் எங்களுக்கு வருமானமாக மாறும், சிறப்பானதாக அமையும். ஆகவே இலகுவான வழிகளை கண்டுபிடித்து நாங்கள் சிறப்படைகின்ற பொழுது அது ஆண்டவரை கேட்காததாக மாறும். ஆகவே நாங்கள் கஷ்டப்பட்டு நீதியோடு உண்மையோடு உழைத்து எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாகிக் கொள்ள வேண்டும் என்று நாளிலே ஆண்டவரை பார்த்து நாங்கள் கொண்டாடி கொள்வோம். ஆகவே இந்த நாள் சிறப்புற இந்த திருப்பலி நிறைவேறுவதற்கு எல்லா வகையிலேயும் ஒத்துழைப்பு வழங்கி எல்லோருக்கும் நன்றி. கருத்தொழிலாளர் சங்கம், புத்தகையாளர் சங்கம் என்னும் இந்த இந்த இடத்திலே திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்கு எல்லா விதமான ஆயத்தங்களை செய்த எல்லோருக்கும் உங்களுடைய நன்றிகளோடு கூடிய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இடத்திலே தொழில் புரிகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கணும் கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நாள் இந்த இடத்திலே திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்கு உதவி செய்த விடப்பணியாளர்கள், பாடகர்களும், வழிபாட்டுவர்களும், ஓடத்தியவர்கள் என்னும் எங்களுடைய திருப்பந்த காப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய, எங்களுடைய கணவனுடைய, எங்கள் குடும்பத்தாருடைய தொழில் சிறப்படைய வேண்டும் கொண்டாடி இருக்கின்றனர். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி தொழிலின் மூலமாக எங்கள் வாழ்க்கையை சிறப்பாக கொள்ள வேண்டும் என்று அன்போடு வாழ்த்தியிருக்கின்றேன். இன்று மாலை 3 மணிக்கு எங்களுடைய யாகபர் ஆலய துப்புரவு பணிகள் இடம்பெறும். முழமை போல வெள்ளிக்கிழமை 1 தொடக்கம் 5 வரை உள்ள வலயத்தில் இருக்கின்ற ஊக்குவிப்பாளர்கள் இந்த துப்புரவு பணியிலே ஈடுபடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய ஆலயத்தையும் ஆலய சுற்றாடலையும் துப்புரவாக பணிக்கொள்வது நம்முடைய பாரிய பொறுப்பு. அந்த பணியை செய்வதற்கு இன்றைக்கு 3 மணிக்கு இந்த வலயத்தின் உறுப்பினர்களும் இன்னும் விரும்புகிறவர்களும் அந்த உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
இன்றைக்கு பகல் 12 மணிக்கு புதுமை மாதா ஆலயத்திலே திருப்பதியை கொடுக்கப்படும். நாளைக்கு வேளாங்கண்ணி ஆலயத்திலே காலை திருப்பதி நடைபெற மாட்டாது. நன்றி கூறி நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை நன்றி கூறி நல்லா இருக்கும். இதை சொன்னாலும் இதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் பேரால் செய்து நன்றியாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, விண்ணக விருந்தில் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் பிரியங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராக பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாக தலைவணங்கி ஆமீன் என்று பட சொல்லுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து நீங்கள் புரிகின்ற தொழில்களிலே அதன் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளவும் அதனுடைய புண்ணியத்தை உணர்ந்து புண்ணிய செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் நேர்மையும் உள்ள தொழிலினூடாக உங்கள் வாழ்க்கை வளம் வரவும் அந்த வாழ்வினூடாக உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்க வேண்டும் என்று கிடைக்க செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூசேப்பருடைய திருச்சிறுவ ஆசீர்வதிப்பார்கள். Suse
அவர் எங்களுக்காக இருக்கின்றார். எங்களுடைய பரிந்து பேசுகின்றவராக, எங்களுடைய தொழில்துறைகளை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே எங்களுடைய வாழ்வையும், எங்களுடைய வீடு, நிலப்புலம், எங்களுடைய தொழில்துறைகள் அனைத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிக்குமாறு, எங்களுக்காக பரிந்து பேசுமாறு இந்த புனிதரிடம் நாங்கள் உருக்கமாக மன்றாடிக் கொள்வோம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். புனித சூசையப்பரே, எங்களின் பாதுகாவலரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித சூசையப்பரே, திரு அவையின் பாதுகாவலரே, எங்கள் திரு அவைக்காக இயேசுவை மன்றாடும். புனித சூசையப்பரே, தொழிலாளர்களின் பாதுகாவலரே, எங்கள் தொழிலாளர்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கும்படியாக பாதுகாவலராய் யோசேப்பை உங்களுக்காக வேண்டிக் கொள்ளி கொண்டாடுவோமாக. அனைத்தையும் உருவாக்கியவரே இறைவா, மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக் கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம்.
உட்கார்ந்திருங்கள், உங்களுக்கு உணவு வழங்கப்படும். தயவுசெய்து உட்கார்ந்து ஒழுங்காக இந்த உணவை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த கடற்கரை ஆசீர்வதிப்பதற்கு கொடுக்க வருவார்கள். இந்த தொங்கையிலிருந்து அந்த தொங்கல் மட்டுமல்ல, கடல் வளம் ஆசீர்வதிக்கப்படும். நன்றி. தாயாரின்
வருகின்ற வழியிலே பேசப்பட்டாலும் எனக்கு அன்றுதான் பேசுகிறது தேர்தலில்